இலங்கையின் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கும் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க பாரிய வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறார். ரணில் விக்ரமசிங்கவும் சயித் பிரேமதாசவும் என்றுமில்லாதவாறு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருப்பதை அவதானிக்க கூடியதாக உள்ளது. 2019 ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கும் நேற்றைய தினம் இடம்பெற்ற, அதாவது 2024 ஆண்டிற்கான ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் மக்களின் வாக்களிப்பு வீதம் 7.4% வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இந்த வாக்களிப்பு வீதம் எதனை உணர்த்துகிறதென்றால், இலங்கையில் உள்ள அனைத்து இன மக்களும் தமக்கான புதிய அரசு தலைவரை தெரிவு செய்வதற்கு அக்கறை இல்லை. அந்த தலைவர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதற்கான காரணம், வளமிக்க நாட்டை கடந்த கால ஆட்சியாளர்கள் நாசமாக்கியிருக்கிறார்கள். தமது இருப்பிற்காக குடும்ப வங்குரோத்து அரசியலை மேற்கொண்டு நாட்டு மக்களை ஏகப்பட்ட கடனாளிகளாக மாற்றியதோடு சீன அரசாங்கத்துக்கு நாட்டில் 25% தாரை வார்த்திருக்கிறார்கள். இலங்கையின் பெரும்பான்மை சிங்கள இன மக்களை விட வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் பேசும் மக்களின் வாக்களிப்பு வீதம் இம்முறை மிக அரிதாக காணப்படுகிறது. தமிழ் பேசும் மக்களை பொறுத்தவரை எந்த ஒரு ஆட்சியாளர்கள் மீதும் நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுகின்றனர். அதற்கும் பல காரணங்கள் உண்டு. சிறுபான்மையின மக்கள் திட்டமிட்ட வகையில் அடக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களது நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு என்ன நடந்ததென்று தெரியாத நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழர்களின் உரிமை மறுக்கப்பட்டு வருகிறது. இப்படி இன்னும் பல விடயங்களை கூறிக்கொண்டே போகலாம். இருப்பினும் தமது ஜனநாயக கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காகவே தமிழ் மக்கள் இம்முறை வாக்களித்திருக்கின்றார்களே தவிர அரசு மீது கொண்ட அக்கறை என்று ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் மக்களின் வாக்களிப்பு வீதம் குறைவதற்கு தமிழ் அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பங்குண்டு. அரசியல்வாதிகளின் தவறான வழிநடத்தல் மூலமும் சரியான கொள்கையற்ற நிலைப்பாட்டின் மூலமும் தமிழ் மக்களிடத்தில் கடும் அதிருப்தி நிலை ஏற்பட்டதன் விளைவே தமிழ் மக்களின் வாக்களிப்பு முறை குறைவதற்கு இன்னும் ஒரு காரணமாகும். இலங்கை வாழ் மக்களை பொறுத்தவரை அரைத்த மாவை தொடர்ந்தும் அரைக்காமல் புதியதொரு மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். புதிய தலைமையொன்றை உருவாக்க வேண்டுமென எண்ணினார்கள். அதன் அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு பெருமளவிலான வாக்குகளை வாரி வழங்கியுள்ளார்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. அதே நேரம் இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவே தெரிவு செய்யப்படுவார். அனுரவின் தெரிவை எவராலும் தடுக்க முடியாது. நீண்ட காலமாக அனுரகுமார திசாநாயக்க நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொண்டது, ஒருமுறை எமக்கு சந்தர்ப்பம் வழங்குங்கள், நாட்டை ஊழலற்ற நாடாகவும் பலமான நாட்டை வறுமையிலிருந்து மீட்டெடுப்போம் என அனுரகுமார திசாநாயக்க மக்களிடம் கோரிய அந்த அரிய சந்தர்ப்பத்தை மக்கள் தற்போது வழங்கியுள்ளார்கள். அனுரகுமார திசாநாயக்க இலங்கையை பார்போற்றும் தேசமாக மாற்றுவாரா அல்லது பாழடைந்த தேசமாக மாற்றுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இலங்கை அரசியல் வரலாற்றில் ஜேவிபி கூட்டணி முதற்தடவையாக இம்முறை ஆட்சி அமைக்க இருப்பது இலங்கையின் மேட்டுக்குடி வர்க்கத்துக்கும் முக்கிய பல அரசியல் கட்சி தலைமைகளுக்கும் அனுரகுமார திசாநாயக்கவின் வருகை எரிச்சலையும் இன்னுமொரு வகையில் பீதியையும் ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை.
அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியில் நிச்சயம் ஊழல் ஒழிக்கப்படும். அது ஊழலில் ஈடுபட்டு வரும் அரசியல்வாதிகளுக்கு கடும் பாதிப்பையும் இடைஞ்சலையும் ஏற்படுத்தும் என்பதால் அனுரவின் ஆட்சியை கலைப்பதற்கு அல்லது கவிழ்ப்பதற்கு பாரிய சதித்திட்டம் முன்னெடுக்கப்படுவதோடு இன்னுமொரு புதிய சிங்கள கூட்டணி ஒன்று உருவாவதற்கு பெரும் வாய்ப்புண்டு. இப்போது தொகுதி ரீதியிலான வாக்குகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்ற நிலையில் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலை வகித்து வருகிறார். எனவே இலங்கை அரசியல் வரலாற்றில் ஜேவிபி கூட்டணி முதற் தடவையாக இம்முறை ஆட்சி அமைக்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது.